சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன் டார்லிங் வந்திருக்கேன். என்ன தெரியல? இது பாரு, நான் உன் சித்திமா 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 ஆசையா கூப்பிடுவல. நான் தான் உன் சித்திமா வந்திருக்கேன். விக்கி, டாக்டர், இவங்கெல்லாம் விக்கி விக்கின்னு பேசிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த விக்கின்றது யாரு? நீங்க தான் விக்கி. உங்க பேர் தான் அது. என் பேரு விக்கியா? நான் யாரு? நான் இங்க என்ன பண்றேன்? எனக்கு எதுவுமே புரியவே இல்லை டாக்டர். என்னாச்சு உனக்கு? டாக்டர், என்ன டாக்டர் இது? பதட்டப்படாதீங்க சார். ஆக்சிடென்ட் நடந்த ஷாக்ல சில சமயம் இப்படி நடக்க சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா பேசி பார்க்கலாம், இருங்க. விக்கி, இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அத சொல்லுங்க. சுத்தமா எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை டாக்டர். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்க மைண்ட்ல பழைய ஞாபகங்கள் ஏதாவது வருதான்னு. அப்பா, எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது டாக்டர். இப்போ நான் யாருன்னு கூட எனக்கு தெரியல. டாக்டர், என்ன டாக்டர் இது இப்படி சொல்றான்? சாரி சார், தலையில பலமா அடிபட்டதுனால இவருக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? நல்லது தானே? நல்லதா? என்னம்மா சொல்ற? பழசெல்லாம் ஞாபகத்துல இருந்தாதான் நமக்கு பிரச்சனை. அவங்க சொன்ன மாதிரி இவர் அஞ்சலி அஞ்சலின்னு தேடிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதை கேட்டு நீ டென்ஷன் ஆகிட்டு இருந்திருப்ப. இப்ப அந்த பிரச்சனையே இல்லையே. கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்காரு கவி. இவரை எப்படி உன் பக்கம் கொண்டு வர போறோன்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்ப அதுக்கு அவசியமே இல்லாம எல்லாம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. இனிமே நாம என்ன சொல்றோமோ அதுதான் இவரோட உலகம். அதனால நீ கோட்டை முதல்ல இருந்து போடு. அஞ்சலி, கவலைப்படாதம்மா. கடவுள் அருளால விக்கி நல்லபடியா பொழைச்சிட்டாருல, அதுவே நமக்கு போதும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உன்னை தேடிதான் வர போறாரு. நீ தைரியமா இருமா. சரி அஞ்சலி, வா போலாம். போலாமா? ஆமா, இனிமே இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? அதான் விக்கி தம்பிக்கும் உனக்கும் எதுவும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டல. இனி விக்கி தம்பிக்கும் நமக்கும் எந்த சொந்தமும் இல்லை. வா போலாம். ஐயா, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நாங்க கிளம்புறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ள போய் அவனை பார்த்துட்டு போ.
ஐயா இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? ஆ? நாங்க கிளம்புறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ள போய் அவனை பார்த்துட்டு போங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என்னடா விக்கி மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொன்னவன் போய் பாருங்கன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? உள்ள போய் பார்த்தா கூட ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா விக்கிக்கு படுசெல்லாம் மறந்து போச்சு. அவனை நான் பெத்த அப்ப என்னையவே யாருன்னு தெரியல. என்ன பார்த்து நீங்க யாருன்னு கேக்குறான். அப்போ நீ மட்டும் அவன் ஞாபகத்துல இருப்பியா என்ன? ஓ போய் பாரு. ஐயோ என்ன அஞ்சலி சொல்லிட்டு போறாரு? ஐயோ அத்தை, 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 இங்க பாருங்க அத்தை. அஞ்சலி, இப்போ எனக்கு உன்னை பார்த்து உன்னை சொல்லணும்னு தோணுது. உன்னோடு வாழ்ந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலையும் மறக்காது கண்மணியே. அப்போ அதுக்கப்புறம் என்ன மறந்துடுவீங்களா? ம்ஹும்.